கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். 84 சங்கீதம் 10 வசனத்திலே 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் அதிகாலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, 1000 நாளை பார்க்கிலும் அப்படின்னா 1000 நாள் அப்படின்னா 3 வருஷம் கணக்கு வந்துடும். 1000 நாளை பார்க்கிலும் ஒரு 3 வருஷம் கணக்கு வருது. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஒரு குடும்பம் எந்த தீர்மானம் எடுத்தால் நலமா இருக்கும் அப்படின்னா, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். நமக்கு நிறைய ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கேட்டால் நேரம் இல்லை அப்படின்வாங்க. ஆனால் சில குடும்பத்தில் பார்த்தா கரெக்டாக சர்ச்சில் போய் கரெக்டாக உட்காந்துருப்பாங்க. அப்போ 2 விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக இணைந்திருப்பீங்க. நான் சில குடும்பத்தில் பேசும்போது கேட்பேன், சர்ச்சுக்கு போனீங்களா? முதல்ல கேள்வி கேட்பேன். பைபிள் வாசித்தீங்களா? சில குடும்பத்திலே கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கமும் இல்லை, தேவனை தேடுற பழக்கமும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற பழக்கமும் இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு கொண்டாட்டம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவாங்க. வருஷத்தில் ஒரு 3 நாள் கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. கிறிஸ்மஸு, நியூ இயரு, அப்புறம் ஈஸ்டரு. ஒரு குறிப்பிட்ட நாள் தான் சர்ச்சுக்கே போவாங்க. மற்ற நாள் பார்த்தா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும். அது தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆலயத்துக்குள்ளே நாட்டப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இல்லை, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் அக்கிரமம் நிறைந்த இடத்திலே தங்கியிருக்கிறதை பார்க்கிலும், அக்கிரமம் நிறைந்த இடம், அதுல போய் நான் தங்கியிருப்பேன், எனக்கு அங்க இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதை பார்க்கிலும், பார்க்கிலும் அப்படி இழுக்கிறாரு. ஏன் அப்படி? சில இடத்திலே அக்கிரமம் நிறைந்த இடம் இருக்கு. அந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட போய் பல மணி நேரம் உட்காந்து பேசும்போது நேரம்லாம் காணாமல் போயிடும். அப்புறம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம் சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்தில் போய் காத்திருக்கிறது நமக்கு மிகுந்த நன்மையை கொண்டு வரும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கால வேளையில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகளா? நீங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறீங்களா? நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போனால் தேவன் சந்தோஷப்படுவார். அதை நம்ம எப்படி சொன்னால் ஈஸியாக புரியும் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை வீட்டுக்கு வருவா. அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க, என் பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்கு அப்படிம்பாங்க. சில இடத்துல பையன் வெளியூரில் இருப்பான், பையன் வீட்டுக்கு வந்திருப்பான், என் பையன் என் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படிம்பாங்க. நம்ம தேவனுடைய ஆலயத்துல போய் தேவனை தொழுது கொள்ள போறோம். தேவனை தொழுது கொள்ள போகும்போது சந்தோஷமா போகணும்.
ஆலயத்துல போய் நம்ம தேவனை தொழுது கொள்ற மகா பெரிய கிருபை. அந்த கிருபை நமக்கு வேணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, சர்ச்சை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சௌரியம் போல போவாங்க. அதுவும் தப்பு தான். ஒரு ட்ரெயின் 5 மணிக்கு அப்படின்னா 4:50க்குள்ள இல்ல 4:30 மணிக்கு அங்க ட்ரெயின் அங்க போய் நிப்பாங்க. கரெக்டா ட்ரெயின் ஏறுற இடத்துல 5 மணிக்கு கரெக்டானா 4:45க்கு போயிருவாங்க. ஏன்னா ட்ரெயின் எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, ஐக்கியம் எப்படி இருக்கு? சில குடும்பம் கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு மூலமா ஜெபிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, தொடர்ந்து கேட்கிற பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. 1000 நாளை பார்க்கிலும் 3 வருஷம் கணக்கு, 3 வருஷம் அதை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் ஆலயத்துக்குள் நுழையும் இடம், ஆலயத்தின் பரிசுத்த இடத்தின் வெளிப்பகுதி என்று எழுதப்பட்டிருக்கு. ஆலயத்துடைய வாசல்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அந்த ஒரு நாள் நல்லது அப்படிங்கிற ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும், அக்கிரமக்காரங்க நிறைந்த இடத்துல வாசமா இருப்பதை பார்க்கிலும், சில இடத்துல போனாலே அக்கிரமக்காரங்க தான் இருப்பாங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, நான் அவங்களோட தான் போய் பழகுவேன், நான் அங்கதான் இருப்பேன், எனக்கு ஃப்ரெண்டு தான் முக்கியம், எனக்கு அந்த இடம் தான் முக்கியம், அவங்க அக்கிரமம் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க இஷ்டம் போல வாழ்ந்தாலும் பரவாயில்ல, அவங்க எவ்வளவு கேடுகட்ட ஆளுக்களா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில மோசமான இடத்துக்குள்ள ஒரு மனுஷன் போயிட்டான் அப்படின்னாலே தீட்டுப்பட்டுரும். எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ள போகும்போது நன்மை, ஆலயத்தை தேடி போகும்போது நன்மை, ஆலயத்துக்குள்ள போய் தரித்திருக்கும் போது நன்மை, ஆலயத்துல போய் காத்திருக்கும் போது நன்மை, ஆலயத்துல போய் தேவனை துதிக்கும் போது நன்மை. தேவனுடைய சமூகத்திலே கண்ணீர் வடித்து ஜெபித்தால் நம்ம வாழ்க்கையில என்னென்ன பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கடன்ல கஷ்டப்பட்டேன். சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணேன், சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போனால் கூட கடனில் ரொம்ப கஷ்டப்படும் போது ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சர்ச்சுக்கு போக மனசே வராது. ஏன்னா பல லட்சங்கள் கடன், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டம், ஏமாற்றம், நிந்தைகள், அவமானம்லாம் வந்துட்டுனாலே சர்ச்சுக்கு போகிறதுக்கெல்லாம் மனசே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த மாதிரி சூழ்நிலையில ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 சர்வீஸ் இல்லை, அவன் 5 சர்வீஸாக மினிமம் அட்டன் பண்ணிடுவேன். காலையில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சர்வீஸ் அட்டன் பண்ணிடுவேன். காலையில் 5 மணிக்கு போனேன்னா மத்தியானம் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். கிட்டத்தட்ட 4 சர்வீஸ் 5 சர்வீஸ் அட்டன் பண்ணிடுவேன். பக்கத்தில் எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ எல்லா பக்கமும் போயிடுவேன். இப்படிலாம் போய் தான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். சர்ச்சு முடிஞ்சோடனே பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அங்கே போய் லைனில் போய் நிற்பேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக முதல்ல ஆலயத்துக்குள்ளே போக ஆரம்பித்தேன். தேவனை தேட ஆரம்பித்தேன். கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தேன். 1000 நாளை பார்க்கிலும் அதனால காலவேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ள போகணும். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும், அக்கிரமக்காரங்க நிறைந்த இடத்திலே இருக்கிறதை வாசம் பண்ணியதை பார்க்கிலும், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அப்போ நம்ம எதை தெரிந்து கொள்றோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேலை செய்வாங்க, டபுளாக சம்பாதிப்பாங்க. ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை
வியாபாரத்துக்கு கிளம்பி போயிடுவேன். சண்டே வியாபாரம் பார்த்தா திங்கக்கிழமை பிஸ்னஸ் உள்ள பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிறைய பணம் தேவைப்படும். அதனால் சண்டே நான் பிஸ்னஸ் போயிடுவேன், வியாபாரத்துக்கு போயிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு சில நேரத்தில் போக மாட்டேன், சில நேரத்தில் சர்ச்சுக்கு போக மாட்டேன். ஆனால் ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறாங்களோ, ஆலயத்தை நேசிக்கிறாங்களோ, ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்களோ, அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்கு, அவங்க குடும்பம்லாம் ஆசீர்வாதமா இருக்கு. ஒருவேளை அவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கூட சில இடத்துல இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் யாரெல்லாம் ஆலயத்துக்குள்ள குடும்பமா போறாங்களோ, தேவன் பார்த்துட்டு இருப்பாரு, தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. என் பிள்ளை ஆலயத்துக்குள்ள வந்திருக்கா, என் மகன் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கான். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்குள்ள யாரெல்லாம் போறீங்களோ, ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில், அவர் எப்படி சொல்றார், வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். வாசப்படியிலேயாவது போய் நான் காத்திருக்கணும், அதையே நான் தெரிந்து கொள்வேன். என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த மாசம் நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. குடும்பம் அப்படின்னாலே ஒரு நிறைய தேவைகள் உண்டு. அப்ப இதெல்லாம் நம்ம என்னென்ன செய்ய அப்படின்னா, நேரா சர்ச்சுக்கு போங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆலயத்துல போய் பேசாம கண்ணை மூடிட்டு உட்காந்துருங்க, கையில பைபிள் கொண்டு போங்க, சர்ச்சை ஆரம்பிக்கும் முன்னாடி சர்ச்சுக்குள்ள போங்க, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆலயத்துக்குள்ள போங்க, தேவன் ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்துல ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறோம் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த மாசத்திலே உம்முடைய பாதவடியில வருகிறோம். எங்களுக்கு நீங்க பாராட்டின கிருபை அவ்வளவு பெரியதுப்பா. இந்த கிருபையின் காலத்திலே எங்களுக்கு நீங்க ஜீவனை தந்திருக்கிறீங்க, கையில பைபிள் தந்திருக்கிறீங்க, பக்கத்துல சர்ச் இருக்கு. இவ்வளவு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கு. சில குடும்பத்துல வண்டி இருக்கு, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு, பக்கத்திலே சர்ச் இருக்கு. இது எல்லா விதமான வாசல் எங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறீங்க. இந்த கிருபையின் காலத்திலே எங்களுக்கு ஆலயம் திறக்கப்பட்டிருக்கு. நாங்க ஆலயத்துல போய் உங்களுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. கடமைக்கு போகாமல் பக்தியோடு, ஆவியோடு, உண்மையோடு, பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்டிருக்கணும். யாரெல்லாம் எந்த ஊர்ல, எந்த மாவட்டத்துல, எந்த கிராமத்துல, எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ, அந்த இடத்துல இருக்கிற பகுதியிலே ஆலயத்துக்குள்ள போய் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். எங்களுக்கு கிருபை தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம்ப்பா. சில கிராமத்துல சர்ச் இல்லாம இருக்கு, சில பட்டணத்துல இன்னும் சர்ச்சை கட்ட முடியாத சூழ்நிலை, பல விதமான ஜனங்கள் இணைந்திருக்கிறாங்க. நாங்க எல்லாரும் உம்முடைய பாதபடியில வருகிறோம். இன்னும் சில கிராமத்துக்குள்ளே சுவிசேஷம் அறிவிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. எந்தெந்த இடத்துல ஆலயம் கட்டப்படாமல் இருக்கோ, ஆலயம் கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா நாட்டிலுமே ஆலயம் கட்டப்படணும். ஆலயத்துக்குள்ள போய் தேவனுடைய ஜனங்கள் தொழுது கொள்ளணும். அந்த கிருபை தாங்க. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறாங்களோ, அப்பா, இந்த நாளிலே உங்க பிள்ளைகளை ஆலயத்துக்குள்ள இழுத்து கொண்டு போங்க, அழைத்து கொண்டு போங்க, உம்முடைய கிருபையினால் நிரப்பி கொண்டு போங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சில குடும்பம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா. அவங்களுடைய மன விருப்பம் கர்த்தர் அறிவிங்க. இந்த வருஷத்திலே உச்சிதமான கோதுமையினால் நிரப்பி, திருப்தியா நிரப்பி ஆசீர்வதிங்க. காலைவேளையில யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, வாகன பாதுகாப்பு தாங்க, குடும்பம் பாதுகாப்பு தாங்க, சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. தேவன் அருளி அப்பம் அப்பா, மினிஸ்ட்ரி உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, இணைந்திருக்கிற குடும்பங்கள் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு ஒரு நித்திய வீடு இருக்கு. அந்த நித்திய வீட்டுக்கு எங்களை அழைத்து கொண்டு போக நீங்க எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு.
உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தந்திருக்கிறீங்க. இது ஆயத்தப்படுற காலம். யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய கிருபையின் காலத்திலே அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை கொண்டாட கிருபை செய்யுங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்ரோஜனமான ஊழியக்காரம்பா கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல்ல எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். உங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா ஜனங்களையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இரவும் போலுமா ஜெபிக்கிறவங்களோட வாழ்க்கையில சகல விதமான ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ இந்த நாளில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் கத்த சந்திங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் விக்கிர வழிபாடுல கத்தரை விட்டு தள்ளி போய் பாவடிமையில் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை கண்டுகொள்ளணும். கத்த கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். துதிகான மகிமை எல்லாம் உம்முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, கையில பயன்படுத்தி வாசிங்க, எனக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.